யோசிச்சு பாருங்களேன். எஸ்தர் மாதிரியே நம்மளும் தான் தோத்துறோம். அட்ரஸ் இல்லாம இருந்தோம், ஆமாவா இல்லையா? அங்கீகாரம் இல்லாம இருந்தோம், தோத்துறோம். சொந்த பந்தங்கள் பார்வையில ரொம்ப ஏளனமா பார்க்கப்பட்டோம். பலருடைய பார்வையில ஸ்தோத்திர விமர்சனமா பேசப்பட்டோம். சிலர்லாம் இப்படியே நம்ம காதுபட சொன்னாங்க. வாழ்க்கையில இவங்க எல்லாம் உருப்புறதுக்கு வாய்ப்பே சொன்னாங்களா சொல்லலையா? ஆமா ஆமா, ரட்சிக்கப்படுறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க குடும்பம் தலைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. இவங்க முன்னேறதுக்கு வாய்ப்பே இல்ல. தோத்துறோம். இவங்கெல்லாம் இந்த குடும்பத்துல இவங்க எங்க சொந்தக்காரன்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வெக்கமா இருக்கு அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் உண்டு. நான் சொல்றேனே, இத்தனை அவப்பேரையும் இத்தனை இழிவான வார்த்தைகளையும் இத்தனை அசிங்கத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு நாம இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கிறோமே. எப்படி? நான் ஒண்ணு சொல்லட்டுமா? நாம உயிரோடு இருக்கிறதுக்கே காரணம் இந்த அவமானங்களை சுமப்பதற்கல்ல, இப்படி அவமானப்படுத்தினவர்களுக்கும் சேர்த்து தன் உயிரை பணையம் வைத்து ரட்சிப்பை வாங்கி கொடுப்பதற்காகவும் ஆண்டவர் உங்களை என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், அபிஷேகித்திருக்கிறார்.